Hello friends, welcome to SSC Bytes with Scholarly Crew. இன்னைக்கு நமக்கு பாலிட்டிக்கான டர்ன். ஸோ பாலிட்டியில் இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற டாபிக் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் மட்டும் செலக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் ஆஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸில் எது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை, அடிப்படை உரிமைகளில் எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ரைட் டு ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த ஆர்டிகல்ஸுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 12லேருந்து 35க்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கிறது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். 51 கிளாஸ் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம எப்பொழுதுமே ரிமெம்பரன்ஸில் வச்சுக்கணும். பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டோட்டலாக 6 ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த இதுக்குள்ளே இதில் எது வரும் எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது நமக்கு எந்த ஆர்டிக்கிள் கீழே வரும் அப்படின்னா, ஆர்டிக்கிள் 19 கிளாஸ் ஏ. சரிங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்றது ஆர்டிக்கிள் 14. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது ஆர்டிக்கிள் 32. சரிங்களா? ரைட் டு ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது 39 கிளாஸ் டி. ஸோ இது கம்ஸ் அண்டர் டிபிஎஸ்பி. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரைட் டு ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க். அப்போ இது மூணுமே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே உள்ள வருது, அதாவது அடிப்படை உரிமைகளுக்குள்ளே அடங்குகிற விஷயங்கள். சரிங்களா? ரைட் டு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இது உள்ளே வருது. இது எக்ஸாக்டாக ப்ராமினெண்ட்டாக எந்த ஆர்டிக்கிள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கிள் 39 கிளாஸ் டி. அண்ட் ஆர்டிக்கிள் 14ம் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்ற இந்த வார்த்தையின் மூலமாக ஈக்குவல் பண்ணுறாங்க. எல்லாருமே சமம், யாரையும் எந்த அடிப்படையிலையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற விதத்தில் இதை அதுலேயும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 39 கிளாஸ் டியில் இருக்கிறது தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை நம்மளோட சுப்ரீம் கோர்ட் மேற்கோள் காட்டி அவங்களோட தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 1970கள்லையும் 1980கள்லையும் அவங்களோட தீர்ப்பின் வாயிலாக இதை நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க தீர்ப்புலையும் இதை கிளியராக ரொம்ப ப்ராமினெண்ட்டான விஷயமா சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலான அமௌண்ட் பே பண்ணணும், அவங்களோட வேலைக்கு தகுந்தாற் போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வரும். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. இது என்ஃபோர்ஸபிளும் கிடையாது. சரிங்களா? என்ஃபோர்ஸபிள் கிடையாது அப்படின்னா, இது மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதை நம்மளால் கோர்ட்டில் போய் வாதாடி இதுக்கான நீதியை நம்மளால் அணுகிக்க முடியாது. சரிங்களா? நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், the fundamental rights in a constitution are inspired by the constitution of. ஸோ நம்மளோட அடிப்படை உரிமைகள் நம்மளோட அரசியலமைப்பு சாசனத்தில் நம்ம எந்த அரசியல்லேருந்து எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து நம்ம பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஸ்விட்சர்லாந்து, கனடா. நமக்கு இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பில் ஆஃப் ரைட்ஸ்லேருந்து பெறப்பட்டது தான் நம்மளோட அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பார்ட் 3ல் இருக்கிற நம்மளோட அடிப்படை உரிமைகள் நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம்னா, பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா ஆர் கேரண்டீட் பை இட் த்ரூ. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவில் கேரண்டி பண்ணுறது எதன் மூலியமாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி நிறையா நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒருவேளை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவாகட்டும், இல்லை ஸ்பீச் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு வந்தோம். இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சுன்னா எதன் வாயிலாக அதை ரீச் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். நமக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நம்ம சுப்ரீம் கோர்ட்டையோ இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டையோ அணுகி நம்மளுக்கான தீர்வை நம்ம தேடிக்க முடியும் அப்படின்றது தான். சரிங்களா? ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் எம்பவர்ஸ் சிட்டிசன் டு மூவ் டு அ கோர்ட் ஆஃப் லா இன் கேஸ் ஆஃப் எனி டினையல் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மறுக்கப்படும் போது அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ கோர்ட் ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கோவேரண்டோ அண்ட் செட்டோரி. ஸோ இது நம்மளோட கிளாஸ் வீடியோஸில் இது என்ன அப்படின்னு சொல்லி இன் டீட்டெயில்டாக டெப்த்தாக நம்ம பார்க்கலாம்.
சரிங்களா. இதுக்கான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 32 ஆர்டிக்கிள் 32 தான் நமக்கு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸை வந்து போர்ட்ரே பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிசன் யாரோ ஒரு குடிமகனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான காரணத்தை அந்த குடிமகன் வந்து கோர்ட்டில் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இவங்க வந்து குற்றம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புலேருந்து ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் அவங்க வந்து குற்றமற்றவர் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள ஃப்ரீ பண்ணிடணும், அதாவது ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான். சரிங்களா. எந்த விதத்துலேயும் ஒரு மனிதன் ஒரு சாதாரண குடிமகனோட அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டவே கூடாது அப்படின்றதுக்கான வழியை தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. நம்ம அம்பேத்கர் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்ற இந்த ரைட், அதாவது ஆர்டிகிள் 32 சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவார். சரிங்களா. நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கார்டியன் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஜுடிஷியரி. இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியரி. சரிங்களா. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், உரிமைகள் மறுக்கப்படும் போது கோர்ட்டை அணுகி அதாவது நம்மளோட நீதித்துறையை அணுகி வந்துட்டு ஒரு சாதாரண குடிமகன் வந்துட்டு அவங்களோட உரிமைகளை தக்க வச்சுக்க முடியும், மீட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போ அவங்க தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோர்ட்டு தான் நம்ம ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறுக்கப்படும் சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவையோ இல்லை அந்தந்த ஸ்டேட் கன்சர்ன் ஹை கோர்ட்ஸையோ அணுகி இது மாதிரி எனக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா ஸோ கன்சர்ன் ஸ்டேட் வில் இஷ்யூ த ரிட்ஸ். ஸோ அந்த ரிட்ஸ் மூலியமாக அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அவங்க மீட் எடுத்துக்கலாம், அவங்களோட உரிமைகளை அவங்க காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சரிங்களா. சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கார்டியன் ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன்னா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நமக்கு இதில் ரொம்ப முக்கியமான பங்காக எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் என்ஃபோர்ஸபிள் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். சரிங்களா. ஆர்டிகிள் 32 வாயிலாக அவங்க வந்து கோர்ட்டை அணுக முடியும், அதாவது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் மூலியமாக. ஸோ கோர்ட்டை அணுகி அவங்க கேட்கும்போது ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து ஜுடிஷியரிக்கு இருக்குது. ஸோ அதன் மூலியமாக அடிப்படை உரிமைகள் வந்துட்டு எப்பொழுதுமே மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த ரூல் ஆஃப். சரிங்களா. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற இந்த உரிமை வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகள்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு யாரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதும் போது நமக்கு மொத்தம் 7 உரிமைகள் இருந்தது. இதன் நடுவில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வழியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு உரிமையை வந்து நீக்கிட்டாங்க. அந்த உரிமை தான் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதை நீக்கின அந்த கவர்மெண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திரா காந்தி கவர்மெண்ட், மொராஜி தேசாய் கவர்மெண்ட், நரசிம்மராவ் கவர்மெண்ட் அண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய் கவர்மெண்ட். மொராஜி தேசாய் இவரோட ஆட்சிக்கு கீழே தான் வந்து இந்த ரைட்டை வந்து ரிமூவ் பண்ணாங்க. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து என்ஃபோர்ஸபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி இது நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அதை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அண்டர் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978. ஸோ இப்போது அது ஆர்டிகிள் 31 இருந்ததை ரிமூவ் பண்ணி இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் அ லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகிள் 300A கீழே, கிளாஸ் ஏக்கு கீழே இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா. நமக்கு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத அப்ஹோல்ட் பண்ணி கொடுத்த 2 ஆர்டிகிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க ஆர்டிகிள் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 19 and 31. ஸோ 19 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா guarantee to all citizens the right to acquire, hold and dispose of property. ஸோ 31 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா no person shall be deprived of his property save by authority of law. சரிங்களா. இந்த 31 தான் வந்து இப்போது எடுத்துட்டாங்க, அதாவது டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட்டோ இல்லை பப்ளிக் சர்வீசஸோ கன்ஃபிஸ்கேட் பண்ணும்போது அவங்களுக்கான காம்பன்சேஷனை கொடுத்துட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இன்றைக்கி டார்கெட்கான 5 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்போஸ் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். தேங்க்யூ.